மாம்ஸ் தப்பி தவறி கூட இந்த 4 ஃபுட்டை உங்களோட நியூபார்ன் பேபிஸ்க்கு ஒரு வருஷத்துக்குள்ளார கொடுத்துறாதீங்க. அப்புறம் சில சமயம் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க தான் அலையிற மாதிரி ஆகும். அது என்னன்றத சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், குழந்தை பிறந்தோடனே அதோட வாயில ஹனிய வைக்கிறது. தேன் கண்டிப்பா 1 இயர் வரைக்கும் கொடுக்காதீங்க. இதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவால இன்ஃபென்ட் பொட்டுலிசம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பேபியோட மசில் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல, பிரீதிங்கும் அஃபெக்ட் பண்ணும். செகண்ட், மாட்டுப்பால், பசுமாட்டுப்பாலையும் சேர்த்துதான் சொல்றேன். 1 இயர்க்குள்ளார இதை கொடுக்காதீங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா பேபியோட டைஜஷனுக்கு இது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இதுல அயன் டெஃபிஷியன்சியும் வரலாம், கிட்னிக்கும் ரொம்ப குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கலாம். தேர்ட், சுகர் அண்ட் சால்ட். சக்கரை உப்பெல்லாம் பேபியோட ஃபுட்ல எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணவே பண்ணாதீங்க. சுகர் கேவிட்டி, ஒபிசிட்டி இதுக்கெல்லாம் இதுதான் வழி அமைக்கும். குழந்தைக்கு குட்டி கிட்னிஸ் தானே, சால்ட் நீங்க அதிகமா கொடுக்கறது கிட்னியை ஸ்ட்ரெயின் பண்ண போகுது. ஃபோர்த், ஃப்ரூட் ஜூசஸ். பழச்சாறு கொடுக்கறதுக்கு பதிலா ஃப்ரூட்ஸையே நல்லா மேஷ் பண்ணி கொடுங்க. ஃப்ரூட்ல இருக்க ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். நீங்க ஜூஸா கொடுக்கும்போது ஃபைபர் மிஸ் ஆகும் குழந்தைக்கு. இதனால பேபிக்கு வெயிட் கெயின் அண்ட் டூத் டேக் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு.